அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சுதந்திர தினத்தில் முதல் தடவையாக கலந்து கொண்ட அனுரவின் கட்சி. இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் இருந்து விலகும் ஆஸ்திரேலிய நிறுவனம். 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு விநியோகம், நாளொன்றுக்கான விநியோக எண்ணிக்கை. அதிவேக நெடுஞ்சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்த பேருந்து. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி ஆலோசனை. எம்பிகளுக்கான வாகன இறக்குமதி குறித்து அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையின் பிரபல மருத்துவமனையின் மோசடி அம்பலம், 40 கோடிகள் பாலடிப்பு. பதுளை நகர மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. நிகழ்நிலை சட்டத்தில் அதிரடி மாற்றம், வெளியான அறிவிப்பு. முல்லைத்தீவில் காட்டு யானைகள் அட்டகாசம், 40 தென்னை மரங்கள் அழிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்க கட்சிகளான மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியவை முதன்முறையாக இலங்கையின் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் தலைமை அமைப்பாளர் கயந்த கருணாதிலக்க இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் தமது கட்சி எப்போதும் பங்கேற்றுள்ளது. அவ்வாறு பங்கேற்பது கடமையும் ஆகும் என்று கயந்த கருணாதிலக்க குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது ஒருபோதும் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே 77வது சுதந்திர தின நிகழ்விலே அவர்கள் முதன்முறையாக பங்கேற்றுள்ளனர் என்று கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் இலங்கையில் இருந்து வெளியேறப் போவதாக அறிவித்துள்ளது. கடந்த 2024 ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்ட யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் சுமார் $27.5 மில்லியன் இலங்கையில் முதலீடு செய்திருந்தது. அதன் காரணமாக சுமார் 500 அளவிலான எரிபொருள் விநியோக நிலையங்கள் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போதைய நிலையில் பெட்ரோலிய விநியோகத்தில் தம்மால் சமாளிக்க முடியாத சிக்கல்கள் தோன்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் அதன் காரணமாக இலங்கையிலிருந்து வெளியேறப் போவதாக அறிவித்துள்ளது. அதன் முதற்கட்டமாக தற்போதைக்கு அதன் பணியாளர்களின் ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளில் குறித்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தை 24 மணி நேரமும் இயக்க செய்து நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகளை வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குறித்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஓய்வூதிய பெறுவோர் உட்பட ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் நியமிக்கப்படவுள்ளனர். நாட்டில் தற்போது நிலவும் கடவுச்சீட்டு பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக அமைச்சரவையால் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. குறித்த நிபுணர் குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய அரசாங்கம் ஏற்கனவே 1.1 மில்லியன் வெற்று கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்ய தொடங்கியுள்ளது. இந்நிலையில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஒப்புதலுடன் அரசாங்க அதிகாரிகள் தற்காலிகமாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினால் உள்வாங்கப்படவுள்ளனர். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையின் 75வது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. இந்த தீ விபத்து இன்று அதிகாலை 5:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மீரிகமவிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தே ஒன்றே இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த நிலையில் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர். மேலும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு இடையில் ஒன்றிணைந்து செயற்படுவது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் காரியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச, சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னப்பலம், தயாஸ்ரீ ஜெயசேகரம், ஜீவன் தொண்டமான், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது நாடாளுமன்றத்தின் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்தும் இங்கு கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது.
மேலும் அரசாங்கத்தின் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குவதோடு நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னின்று செயற்படுவது குறித்தும் சஜித் பிரேமதாச கருத்து தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்காது என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்களை வழங்குவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்கள் கடமைகளை செய்ய ஒரு வாகனத்தை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் 5 ஆண்டு பதவிக்காலம் முடிந்ததும் வாகனத்தை திரும்பித் தர வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆடம்பரம் இல்லாத வாகனத்தை வழங்குவதற்காக குழுவை உருவாக்க இப்போது நேரமில்லை என்றும் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உதவுவதற்கான திட்டங்கள் இருந்தாலும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போலவே அவர்களும் தங்கள் சொந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பல்வேறு காரணங்களுக்காக அரசாங்கத்தால் தற்போது பொது அரசாங்க வாகனங்களை பராமரிக்க முடியவில்லை என்றும் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இலங்கையின் பிரபலமான புற்றுநோய் மருத்துவமனையான கொழும்பு மகரகம அபிக்ஸா மருத்துவமனைக்கான நன்கொடை கணக்கில் இருந்த 40 கோடி ரூபாய் நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அம்பலமாகியுள்ளது. அதன்படி 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் எந்தவொரு பயனுள்ள நோக்கத்துக்காகவும் பயன்படுத்தப்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தேசிய சுகாதார மேம்பாட்டு நிதியத்திற்கு நன்கொடையாக பெறப்பட்ட சுமார் 1,50,00,000 ரூபாய் நிதியத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறித்த நன்கொடைகள் பல்வேறு திட்டங்கள் 4க்காக 1998 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. கொழும்பு ரிச்சேஸ் ஆர்யா குழந்தைகள் மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு நன்கொடையாளரிடமிருந்து பெறப்பட்ட 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான பணம் தொடர்புடைய பணிகளை செய்வதற்காக பயன்படுத்தப்படவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லிட்டில் ஹார்ட் திட்டத்தின் கீழ் கொழும்பு ரிச்சி ஆர்யா குழந்தைகள் மருத்துவமனைக்காக 10 மாடி கட்டிடம் கட்டுதல் மற்றும் உபகரணங்கள் வாங்குவதற்காக 62 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி திரட்டப்பட்டிருந்ததும் 2023 ஆண்டில் அந்த பணத்தில் 8 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த தகவல்கள் அனைத்தும் தேசிய கணக்காய்வு அலுவலகம் தேசிய சுகாதார மேம்பாட்டு நிதியம் தொடர்பாக வெளியிடப்பட்ட கணக்காய்வு அறிக்கையில் வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை நகரை சுற்றியுள்ள பகுதியில் வாழும் மக்களுக்கு அரசு முகாமைத்துவ மையம் அவசர அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த பகுதியில் காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணியுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பதுளை போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி பாலித ராஜபக்ச தெரிவித்துள்ளதாவது, நாட்டில் தற்போது மூடுபனி நச்சு புகை பரவல் காரணமாக இதய நோய் சுவாச பிரச்சினைகள் உள்ளவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள் மற்றும் முதியவர்களின் ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பொதுமக்கள் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்றார். இதேபோல நாட்டில் காற்றின் தரம் மிக மோசமாக இருப்பதால் எதிர்வரும் நாட்களில் முகக்கவசங்களை அணியுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் தற்போதைய அரசாங்கம் புதிய திருத்தங்களை ஏற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சட்டமா அதிபர் உச்ச நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன கடந்த காலத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் சட்டத்திற்கு எதிரானது என தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான 4 அடிப்படை உரிமைகள் மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உட்பட பல தரப்பினர் சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கோம்பாயில் கிராமத்துக்குள் அத்துமீறி நுழைந்த காட்டு யானையால் 40 தென்னை மரங்கள் அடித்து அழிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மைய காலங்களாக காட்டு யானைகள் அத்துமீறி குடியிருப்பு பகுதிகளிலும் வயல் நிலங்களிலும் நுழைந்து பயிர்களை அழித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.
நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.